அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல் தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலனென்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு சொல்லுங்க. மோகன்மா. எங்க வேலை செய்றீங்க? அப்பளம் கம்பெனிமா. சரி, நீங்கம்மா? நான் அப்பளம் கம்பெனில தான் வேலை செய்றேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மகேஸ்வரி. மகேஸ்வரி. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? பையன் எதிர் வீட்டுக்கு ஒரு பொண்ணு குடி வந்தாமா 12ஆம் மாசம். உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? எனக்கு 2 பையன்மா. 2 பையன். 2 பேரும் டிகிரி முடிச்சாங்க. நல்லாதான் 2 பேரும் வேலைக்கு போறாங்க. 2 பேரும் ஒருத்தன் வந்து நீங்க 2 பேரையும் படிக்க வச்சீங்க. நல்ல விஷயமா. எவ்வளவோ பாடுபட்டு படிக்க வச்சுமா. படிக்க வச்சீங்க. சரி சரி, இப்ப என்னம்மா பிரச்சனை? எதிர் வீட்டுக்கு ஒரு பொண்ணு சின்ன சின்ன குழந்தை எடுத்துன்னு வந்தாமா. நாங்க வந்து இறக்கப்பட்டோம். புருஷங்கார அடிக்க அடிப்பான். அந்த வீட்டுக்கு வந்தப்பயே நாங்க கேட்போம், எதுக்கு அடிக்கிறான் அன்னுட்டா சந்தேகப்படுறாரு சொல்வா. அப்ப ஆனா வெளியும் வரமாட்டா, அடிப்பான் அவன். இப்படியே இவங்களுக்குள்ள குழப்பம் நடந்துக்கினே இருந்தது. ஒரு நாள் என்னாச்சு, இவன் அடிச்சு வெளியே துரத்திட்டான் அவன் புருஷங்காரன். துரத்தும் போது நானும் வேலைக்கு போயிருந்தோம் நாங்க 2 பேரும். அந்த பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டியம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் யாருமே மடிக்கு வீட்டுக்குள்ள உள்ளமா. நான் வந்து அவனை சமாதானம் பண்ணி ஆம்பியானம் பொண்டாட்டி உள்ள சேர்த்து விட்டுருவான். சின்ன பொண்ணா? அவன் வருவா பாருமா. வருவாங்க பாருங்க. அவ வயசு என்ன சொல்றா பாருங்க. அப்ப நீங்க உங்களுக்கு வந்து மகள் இல்லாததுனால என்ன வந்து ஃபர்ஸ்ட் அண்ணாமா, அப்புறம் என்ன பண்ணா குழந்தைங்களை எடுத்து வந்து இந்த ஆபரேஷன் பண்ணி சீவு வரும் அவளுக்கு. நான் எப்போ வருவேன்னு பார்த்துன்னு குழந்தைய 2 என் கையில குத்துருவா. சரி நம்ம பொண்ணாண்டா நம்ம தூக்கி வச்சுக்க மாட்டோமா வேலையை முடிச்சுட்டு. அந்த குழந்தைகளை நான் தூக்கி வச்சுருந்தேம்மா. அப்பானா அம்மானா அவ்வளவுதான்மா தெரியும். ஃபர்ஸ்ட் அக்கா ஆட்டோல வந்து கை ஒஞ்சி போச்சுமா. நாங்க ஒரு கோவிலுக்கு போனோம், இருசல் ஒரு கோவிலுக்கு போனோம். இப்ப வந்திருக்காரு பாருங்க பையன், அவனுக்கு ஒரு நேர்த்தி கடன் செய்ய சொன்னாங்க. அதனால சோழிங்க வரோம், கோயிலுக்கு போனோம். எல்லாம் சாப்பாடுலாம் செய்து எடுத்துக்கின்னு எல்லாம் சந்தோஷமா கம்பெனில இருக்க 2 பசங்களையும் கூட்டிக்கின்னு சந்தோஷமா போனோம். அந்த ஆட்டோக்காருக்கு ஒரு போன் ஒண்ணு வந்துச்சு. அப்போ அவர் என்ன சொன்னாரு, அன்பு நான் ஃபுல்லா ரைஸ் பண்ணி பிடிச்சிக்கோ வண்டிய, நான் போன் ஆஃப் பண்ணிட்டு வண்டியை எடுத்துக்கலான்னு சொல்லி ஃபுல்லா ரைஸ் பண்ணி இவனை பக்கத்துல உட்கார்ந்தான். வண்டியை கொடுத்தாரு. இவன் என்ன பண்ணான், நீ கொஞ்சம் தள்ளிக்கண்ணா நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு வண்டியை என்ன பண்ண எடுத்தான் பாருங்க. வண்டி வேகமா போய் தலை கீழே பிறந்துடுச்சு. பிறந்தோன்னு என்ன ஆயிடுச்சு, அந்த ஆட்டோக்காரன் அந்த வண்டி பின்னாடியே தொங்கின்னு வருவான். அவனை வலிச்சு விட்டேன் பாருங்க. இந்த காலும் இந்த கையும் வெளியே மாட்டிச்சு. இவங்க எல்லாம் அங்க இருந்தவங்கலாம் எல்லாம் என் மேல, நான் அடியில, உள்ள இருந்த 5 பேரும் என் மேல. அதை கூட நான் பெருசு பண்ணா அப்பயே போயிட்டு ஊசி கீசி போட்டுன்னு எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். எத்தனை மணிக்கு? காலையில 9 மணிக்கே நடந்து போச்சு இந்த விஷயம். எங்க அம்மாவுக்கு பயந்துக்குன்னு ஃபோன் பண்றேன். அம்மா இந்த மாதிரி அடிப்படை. எங்க அம்மா யாருக்குன்னா எதுனா ஆயிடுச்சோ. ஆனா அவங்க பதறி அடிச்சுக்கின்னு அவங்க எல்லாமே வீட்டாண்ட வந்துட்டாங்க. அவங்க வந்து வீட்டாண்ட சொல்லிதான் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே தெரியும். அது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லலை நாங்க. எங்க அம்மா வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். அங்க இருக்கவங்க எல்லாம் ஜனம் சேர்ந்து என்ன நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்க எதுவுமே நான் பதில் சொல்லலை. வந்துன்னு இருக்கோம், ஆட்டோல வந்துன்னு இருக்கோம். வந்தோடனே பார்த்தோன்னே எனக்கு இந்த கை சுத்தமா இது இறங்கிடுச்சு, இது 2ஆ உடஞ்சிடுச்சு, கால் இது இவ்வளவு பெருசாயிடுச்சு. அப்பயே எங்க அம்மா என்ன சொன்னாங்க, சரி இங்க வேணாமா நான் புத்தூருக்கு உன்னை கொண்டு போயினேன்னு சொல்லிட்டு அப்பயே கார் வச்சு அம்மா கொண்டு போயிட்டாங்க. இவங்க அம்மா வீட்டுக்கு கூட நாங்க சொல்லலை. ஏன் அவங்க இன்னும் பயந்துருவாங்க. இன்னும் இங்க வந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது. எந்த சொந்தக்காரையும் நான் கூட்டினு வரலம்மா. இவனால நாங்க புத்தூருக்கு போனோம். அங்க போய் 3 கட்டு போட்டோமா. 3 கட்டுக்கும் அப்போ சொன்னாங்க இதெல்லாம் செட் ஆகுது, நீ ஆபரேஷன் தான் பண்ணணும். அப்ப இவனை கூப்பிட்டு உட்காரச்சு கேக்குறேன், நான் நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு டாக்டர் கேட்டம்மா, ஆபரேஷன் பண்ணா வேலை செய்ய முடியுமான்னு. 1 வருஷத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. நான் இந்த பையனுக்கு பொண்ணு கூட பார்த்தேனம்மா. ஆடி மூஞ்சியோட கல்யாணம் நிச்சாமலம் வச்சு கல்யாணம் முடிச்சிடலாம், எந்த எவ்வளவு போட்டாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் கேட்டு நின்றம்மா. ஆடி முடிட்டு ஒரு 5 நாளுக்குது
இட்டுன்னு ஓட்டானம்மா. இப்பதான் அது நடந்தது. 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷம் ஆக போதுமா பொண்ணு. இன்னொரு ஆடி வந்துடுச்சு. வந்துருச்சுமா. இப்ப அவங்க ஒன்னாதான் இருக்காங்க. ஒன்னாதமா இருக்காங்க. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அன்பு. அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்களா? வீட்டுக்குள்ள இல்லம்மா, எதிர் வீடுமா. ஓ, ஆனா பொண்ணு மாதிரி பாத்தீங்க. பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை வச்சு நீங்க தூக்கி வச்சுப்பீங்க. ஆமா, நான் தூக்கி வச்சுக்கினேன். குழந்தைங்க ஆஸ்பத்திரியில நான் இட்டுன்னு போகுமா. வயசு பசங்க வரும்போ இவன் கூட கொண்டு போய் விடுவான் கொல்லுவான். நான் அந்த மாதிரி தான் நினைச்சேன். இவன் 2 குழந்தை பெத்து தானே, அந்த மாதிரி கெட்டன்னு இருக்காது. ஏன்னு கேட்க, நான் 300 பேரோட வேலை செய்யறேன். நமக்கு அந்த நினைப்பே வராதே. மெடிக்கல் ரெஃபரா வேலை வாங்கி வச்சோம்மா. அதுல வந்து நல்ல சம்பளம் கிடைச்சிது. 20,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சதுமா. நான் சொன்னேன் அன்பு, இந்த மாதிரி அங்க ஒரு இடம் ஒண்ணு வந்துச்சு. நான் சொன்னேன் இந்த மாதிரி இடம் வருதுப்பா, அம்மா நீ எது செய்தாலும் நீ செய்மா, என்ன கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாமா. ஆனா யாரும் அக்கம் பக்கத்துல யாரும் இந்த சொல்லி புள்ள மேல கண்மூடிய நம்பிக்கை வச்சிட்டமா. இப்போ மத்தவங்க எல்லாம் பேசுறது அளவுக்கு என்ன நடந்தது? நீங்க நல்லா தானே பொண்ணு மாதிரி தானே பாத்தீங்க? பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன். இப்ப கை வண்டி போய் ஒரு 2 மாசமா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாமா. நானு காலையில 4 மணிக்கு வேலைக்கு எழுந்து என் வீட்டை பூட்டு போட்டுன்னு போனேன்னா இந்த பையனுக்கு போனை போட்டு வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க தெரியாது. நான் 5 மணிக்கு வருவேன். அதனாலதான் பிரச்சனையா வந்தது. கேளுமா, 5 மணிக்கு நான் வருவேன். கூப்பிட்டு கேட்டம்மா அன்பு, என்ன உன் மேல இது மாதிரி எல்லாம் சொல்றாங்க, நீ அவங்க சொல்றதை நம்புறியா உன் புள்ள சொல்றதை நம்புறியா? நீ 5 மணிக்கு வேலையில் அம்மா வீட்டுல இருக்கும்போது ஆமா, நான் காலையில சாயங்காலம் 5 மணிக்கு வரும்போது அந்த மணியிலே சொல்றாங்க, ஏப்பா இன்னைக்கு உங்க வீட்டுல ஏதோ டிராமா நடந்ததுப்பா. என்ன டிராமா நடந்தது? என்ன சொன்னாங்க? யாரு சொன்னாங்க? இந்த எதிர் வீட்டுல பொண்ணை வந்து கேட்டேன். என்ன ராதாம்மா, என்ன நான் 9 மணி இருக்குன்னா அந்த பொண்ணு உள்ள போச்சு. பண்ணாங்க ஏது பண்ணாங்க தெரியாது. 2:30 மணிக்கு தான் வந்தாங்க. பையன் வேலைக்கு போல. நான் அப்பவே போன போட்டு மகேஷே பையன் நடவடிக்கை சரி. இந்தம்மா என்னத்த சொல்லுவான், எவனா பெத்து புள்ள மேல போய் சொல்லுவானம்மா. நீ போய் சொல்லடா, என் பிள்ளைங்க ஒண்ணுங்க ஆகாது. இவரு சின்ன சின்ன சண்டை எல்லாம் வலிப்பாருமா. அதனால நான் மனசுல வச்சு நம்ம புள்ளி வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஒரு பொண்ணை தப்பா பேசிடக்கூடாது, நம்ம வீட்டு பையனை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவங்க நல்ல மனசோட சொல்லியிருக்காங்க. அது நம்பாம இல்ல. பட் என்னங்க இன்னொரு விஷயம், மத்தவங்க வெளியே இருக்கிறவங்க சொன்னா நம்ம நம்ப வேண்டாம். பெத்தவரை சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது கூட இவரு வந்து குடிச்சிட்டாருன்னா சண்டை போடுவாரு. உங்க ஆத்தா உங்க அம்மா வீட்டுல என்ன செய்தாங்க, நீ என்ன கொண்டு வந்த, என்ன சண்டை போடுவாரு. கஷ்டம்மா, என்ன மதிய மாட்டேன்றானுங்க. இவரு பேசுவாரு. அந்த கஷ்டம் எனக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது. பையன் வருவான் பெருமா, என்னடான்னு கேட்டா அடிக்கிற மாதிரி பொண்ணு மாதிரி நம்பி வீட்டுல விட்டா இவ்வளவு வேலை பண்ணிட்டாளம்மா. அவளுக்கு வந்துமா பணம் நகை. ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டுதான். என்னமா வயசு? 23 வயசு நடக்குதுமா. இப்போ அந்த பொண்ணுக்கு அவளுக்கு வந்து 21 வயசுன்னு எங்க கிட்ட சொன்னா, அவளுக்கு 21 வயசு கிடையாதுமா. இல்ல அந்த பொண்ணு ஏதோ சூசைட் பண்ணிக்க பார்த்ததுன்னு எல்லாம் சொன்னாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். சூசைட் அவ பண்ணிக்கல, அவன் புருஷங்காரன். அதான் அன்னைக்கு நின்னு பேசியிருந்தா பாருங்க என்கிட்ட. பேசணும் இவன் சர்ன்னு வண்டி எடுத்துன்னு வந்துட்டான் புருஷங்காரன். எடுத்துன்னு வந்துட்டோன்னே ரோட்ல கண்ணா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஓடி போய் கேட்கவும் முடியும். இப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறோம் நாங்க. ஓடி போய் கேட்க முடியல, சேர்ந்து போச்சு. அப்போ இவன் என்ன பண்ணா, இவன் ஏங்க நீனே உள்ள போனா. உள்ள போய் சரியான அடி இவனுக்கு. அவன் காலில் உழாத குறமா உழுந்து, எப்ப இந்த ஒரு வாட்டி உன் பொண்டாட்டிக்கிட்ட நாங்க யாரும் பேச மாட்டோம், நான் அவளை எங்க கிட்ட பேச வேணாம்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டோமா. நைட்டு இவன் என்ன பண்ணா, இவ என்ன பேசினால அவன் என்ன பேச, திருப்பி அடி, சரியான அடி. ஒரு சிவப்பு டவலை போட்டு அவ கழுத்துல இருக்கிட்டாமா. இந்த சத்தம் சவுண்ட் கேக்குது. இந்த பக்கத்துல இருக்க பொண்ணு என்ன பண்ணா, மகேசக்கா அவன் என்னவோ பண்றான்க்கா, இல்லன்னா நம்ம தான் பாதிப்படும், வாக்காச்சுன்னா கண்ணுக்கு எல்லாம் நின்னு போச்சுமா. அப்ப சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ணல. அப்புறம் என்ன பண்ண, இது மயக்கம் தெரியலன்னு காஞ்ச மிளகாய் எடுத்துன்னு வந்து நெடிய போட்டு மூக்குக்குள்ள உள்ள விட்டோமா. பாரு ஆஸ்பத்திரிக்கு தூக்கு, உயிர் இது தூக்குடா ஆஸ்பத்திரிக்கு. நாங்க வனஜா ஹாஸ்பிட்டல் காசு கூட அவன் போலீஸ்ட சொல்லியாமா? நீங்க சொல்லலம்மா. நாங்க காசு கூட அவன் புருஷன் குடுக்கலமா. நான் எடுத்துன்னு போனேமா காசு 1000 ரூபாய் நான் கொண்டு போனேன். அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன். அவன் கையில ஆயிடுச்சு. நீங்க போய் போலீஸ் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. குழந்தைய பாருங்க, இந்த சின்ன குழந்தைய பாருங்க. இது மாதிரி 2 குழந்தை இருக்குது. இவன் எதனாயிட்டானு இந்த குழந்தைய ரோட்ல நின்னுடுவாங்க. அந்த டாக்டர் காலையில விழுந்துட்டேன் நானு. 2 பேரும் நாங்க என்ன பெத்தவங்க மாதிரி நாங்க விழுந்துட்டோம். 1 மணிக்கு அங்க கூட 1 மணிக்கு வீட்டுல விடுறேன். சிக்கன் ரைஸ் உட்காந்து இப்படி துணு பொறுமையா சாப்பிட்டுக்கிறாமா. அப்ப எனக்கு கோவம் வந்து நான் அடிக்க ஒரு பொண்டாட்டி இப்படி இருக்கிறா வந்து கூட ஆஸ்பத்திரியில பால உனக்கு சிக்கன் ரைஸ் அடிக்க போனா
என் வீட்டு புள்ள எதிரி என்ன சொன்னேன், 2 பேருக்கு என்ன வேலைக்குதுங்க. ஆனா இவங்க 2 பேர், என் புள்ள என்ன பண்ணா, காலில் இருக்க செருப்பத்துக்கு அடிச்சான். அவனை போய் நான் அடிச்சேன். நீ யாரு அடிக்கிறதுக்கு, உனக்கு என்ன இருக்குது? ஆனா அப்பதான் அவனை கூப்பிட்டு நான் கேட்டேன், உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. கேட்டப்போ உன் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது சொன்னான் பாருங்க. அப்படியே நான் நொறுங்கிட்டேன் அந்த இடத்துல. நம்ம புள்ள சின்னது, இவ 2 புள்ள பெத்து இவன் நம்ம புள்ளையோட கம்பேர் பண்ணி பேசுறானே. ஆனா அப்பத்துல இருந்தே எனக்கு இடி வந்துச்சுமா. இப்ப இந்த பொண்ணு எங்க இருக்கா? இவன் கூட இருக்கிறாமா, இவன் கூட உங்க பையன் என்ன சொல்றான் இப்போ? நான் நல்லபடியா கூப்பிட்டு சொல்லிட்டேன், இது நம்மளுக்கு வேணாம். உங்க வீட்டுல இருக்காங்களா வெளியே இருக்காங்களா? சண்டை போட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. ஸ்டேஷன்ல நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து வரதாங்காட்டியும் எங்க அம்மா இவரு இவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து சோழவரம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. நான் வரது கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி பையனோட இந்த பொண்ணு வந்துட்டா தொடர்பு வச்சிருக்காங்க. வந்துட்டா இவரே போய் உள்ள போய் வீர சூற மாதிரி அவனை அடிச்சு போன் பண்ண அன்னைக்கு இவரே உள்ள பூந்து என்னமோ காப்பாத்தி இந்த அம்மா வயசு பொண்ணு மாதிரியும் இவர் போய் காப்பாத்தி கொண்டு வந்தா மாதிரியும் இவர் கொண்டு வந்து வீட்டுல உட்காரச்சு இவரும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளல. நான் அப்போ சொல்றேமா, உன் மேல நான் கை வைக்க கூடாது ராஜி, நீ என்ன பேர் அந்த பொண்ணுக்கு? பொண்ணு ராஜேஸ்வரி. ராஜி, நான் பொட்ட பொண்ணு மேல கை வைக்க மாட்டேன். நீங்க இங்க உட்காருங்கம்மா. அல்ல நீங்க இங்க உட்காருங்க. இவ வெளியவே போல. அதுங்காட்டி எங்க அம்மாவும் எங்க தம்பியும் வந்தோன்னா அதுங்காட்டி இவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் போன் பண்ணிட்டான். இவரு என்னமோ வயசு பொண்ணா கூட்டின மாதிரி அவனுங்களாம் அந்த மாதிரி நினைச்சுன்னு வந்துட்டானுங்க. என் தம்பியை எங்க அம்மாவையும் பார்த்த நாய்க்கோ எல்லாருமே பறந்துட்டானுங்க. ஒரு ஃப்ரெண்டும் கூட கிடையாது. ஃப்ரெண்டுங்க வந்தானுங்க, பார்த்தானுங்க இது மூஞ்சி என்ன கல்யாணம் நம்பரு. ஐயோ வயசு பொண்ணா நான் சண்டை போடுவேன், கல்யாணம் இதுக்கு நாங்க வண்டி எடுத்து அப்படியே போய் என்னட்டானுங்க. எல்லாமே வந்த ஒரு 50-60 பைக்குக்கு வந்துதாமா, ஒரு வண்டி கூட கிடையாதுமா. எல்லா வண்டியும் பறந்துச்சு. எங்க அம்மா போய் என்ன பண்ணீங்க, அடிச்சு இவளை வெளியே தள்ளிட்டாங்க. ராஜேஸ்வரி, மேடம் எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 4 வருஷம். 4 வருஷம். சத்தமா பேசுங்க. 4 வருஷம் ஆகுது. லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு? லவ் மேரேஜ்னா இல்லம்மா, அப்பா அரேஞ்ச் பண்ணது. அப்புறம் என்ன லவ் மேரேஜ் சொன்னீங்க? இல்ல, அவங்க விரும்புனாங்க, வந்து எங்க கிட்ட சொன்னாங்க, நாங்க அப்பா கிட்ட பேசிக்கங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறமா அப்பாவா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் பண்ணீங்கல்ல, 2 குழந்தை பெத்தீங்கல்ல, அப்புறம் என்ன இது? பொண்ணு மாதிரி பார்த்தாங்கல்ல உங்களை? ஆமா மேடம், அவங்க என்ன பொண்ணு மாதிரி தான் பார்த்தாங்க. நான் உங்களை இதுவரையும் நான் எதுவுமே நினைச்சது கிடையாது. அதனால இப்படி துரோகம் பண்ணீங்களா? பண்ணல மேம். என்னன்னா, ஒரு நிமிஷமா, ஒரு பையனை நம்பி வீட்டுக்குள்ள விட்டா பொண்ணை இழுத்துட்டு வெளியே போனா நம்ம சும்மா இருப்போமா? அதே மாதிரி இந்த பொண்ணை நம்பி வீட்டுக்குள்ள விட்டுட்டு அவங்க பையனை கூட்டிட்டு வெளியே போயிட்டாவ, சும்மா இருப்பாங்களா? கேளுங்கம்மா நீங்க. சொல்லு, உன்னை அப்படியே பார்த்தேன் நானு. இல்லையே, நீங்க பாக்கல, பொண்ணு மாதிரி தான். இரு, நீ என்ன சொன்ன என்கிட்ட? அனாதை தானே சொன்ன நீ? ஆமா, இப்பயே சொல்றேன், அனாதை தான். அனாதை எங்க அம்மாவும் என்ன பாத்துக்கல. எங்க அம்மாவும் என்ன பாத்துக்கல. நான் தனியா எங்க அப்பா கூட தான் மேம் வளர்ந்தேன். உங்க அம்மா உன்னை பாத்துக்கல, அதனாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம். நீ உன் பொண்ணை பாத்துக்கிறியா? உன் குழந்தை யாரோட இருக்கு? அவங்களோட இருக்கு. அப்ப அவளுக்கு அம்மா இருக்காளா? நாளைக்கு அந்த பொண்ணு இங்க வந்து உட்காந்து கேட்காது, எங்க அம்மா என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன்னு? நானா விடல மேம். அப்புறம் அவங்களாதான் ஏற்படுத்தினாங்க. இது இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அவங்கதான். யாரு? கட்டிட்டு போனாங்களே ஃபர்ஸ்ட் தேவநாயகம்னு, அவங்களாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்து இங்க உட்காரனா, அதுக்கு காரணமே அவங்கதான். ஏமா? ஆனா அவங்க வந்து எல்லாரோடையுமே சந்தேகப்படுவாங்க. அப்போ சந்தேகப்படுவாங்க. அதே போலதான் இவங்க பையனோடையும் வச்சு சந்தேகப்பட. எவ்வளவு சொல்லியிருக்கேன்னா, என்ன சந்தேகப்படாது, உனக்கே தெரியும், தெரிஞ்சுதான் ஒரு தப்பான பொண்ணு உன்னோட குடும்பம் எடுத்து யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. நான் தப்பானவ இல்லைன்னு தெரிஞ்சுதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த. நான் எப்படி வாழ்ந்த பொண்ணு, நான் எப்படி மரியாதையா இருந்த பொண்ணுன்னு உனக்கு தெரியும். நான் யாரும் கூட 7 எடுத்து திரும்பி பார்க்க மாட்டேன். அப்படியான பொண்ணுன்னு நினைச்சுதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. ஏதோ ஒரு இதுவும் தேவையில்ல, எனக்கு அவ மட்டும் போதுன்னு தான் சொல்லிதான் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த. இப்ப என்ன நீ சந்தேகப்படுற. நான் என்ன பண்றேன்னா, 3 வாட்டி கூட நான் சாவறதுக்கு போய் இல்ல, நான் இனிமேட்டு சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லுவாரே தவிர எது ஒண்ணுமே கஷ்டம் எனக்கு புரியுதுமா ராஜேஸ்வரி, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா நீ செஞ்சது நியாயமா? சொல்லுமா. நியாயம் இல்லதான் மேம். நான் இல்ல, நான் சொல்லல மேம். நான் இந்த வாழ்க்கையை நான் தேடி நான் வேணும்ட்டு நான் எடுத்துக்கல. இது வந்து அவங்களா பார்த்து ஏதோ ஒண்ணு, நான் செய்யாத ஒரு தப்பு. நான் இதுவரையும் நான் தப்பா நான் ஒரு நாள் கூட நான் நடந்துகிட்டும் கிடையாது. அந்த மாதிரி என்ன வளர்க்கவும் கிடையாது. அந்த மாதிரி நான் வளர்ந்ததும் கிடையாது. இப்படி நான் இந்த ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன்னா அதுக்கு காரணமும் அவருதான். உங்க வீட்டுக்காரரு?
அவரால் அந்த வீட்டுக்காரன் சொல்றது கூட எனக்கு மனசு இல்ல மேம். நான் இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு, ஒரு பொம்பளை எவ்வளவு தூரம் அசிங்கப்படக்கூடாது, அந்த அளவுக்கு நான் அசிங்கப்பட்டு இருக்கிற காரணம், ஒரே காரணம் நீங்க எந்த அந்த தப்பும் ஒரு பண்ணல. காரணம். எந்த தப்புமே பண்ணல மேம். பூட்டி போட்டிருக்கிறது வீட்டுக்குள்ள ஏன் உள்ள போறீங்க? கேளுங்க. பூட்டு போட்டிருக்க வீட்டுக்குள்ள நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்குள்ள போனது என் கிடையாது. பையன் வீட்டுல நீ போயிருக்க. என் ஒரு பையன் நாள் வீட்டுல மணில நீ இருந்து போயிருக்க. 2:30 மணி வரை அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கேன். பூட்டு நீ போட்ட போயிருக்க. வீட்டுக்குள்ள நான் ஒரு நாள் நான் உன்னை போனது நான் கிடையாது ப்ரூவ் சார். பண்றேன். ஒரு வாட்டி என் பையன் ஓடி போயிட்டான். மதியம் டைம்ல விளையாடிட்டே இருந்தவன் அப்ப சரி, ஆரம்பிச்சது ஓடி தாம்மா. போயிட்டான். பெரிய பையன் அவங்க வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். சரி இவங்க இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சரி நல்லா உள்ள தெரியும், போயிட்டானே, நான் அவர் இருக்க வர மாட்டேன்னு. நேரம் நம்மள ஏற்கனவே அவர் பேசுவாரு அப்படின்ட்டு போயிட்டு கூட்டிட்டு உடனே உள்ள போயிடலான்னு போனேன். அன்பு வீட்டுல ரூம்ல தூங்கிட்டு இருந்துச்சு. நான் பாட்டு அன்பு யாருன்னு கேட்டாங்க. நான் தான் அன்பு, பாப்பா வந்துச்சு தூக்கிட்டு போறேன். சரின்னு தூக்கிட்டு போறேன். அதோட நான் வெளியே வந்துட்டான். அவன் அதோட தூக்க எழுஞ்சிச்சு. அவர் நான் யாரோ உள்ள வந்துட்டாங்கன்னு அவன் எந்திரிச்சிட்டான். அன்பு எந்திரிச்சிட்டு வெளியே வரும். நானு பாப்பாவை தூக்கிட்டு நான் கேட்டு வரையும் வந்துட்டான். அவன் வாசப்படியிலே நின்னுட்டான். அதுக்கு அடிச்சு வெளியே துரத்திட்டார். இல்ல நீ அவனோட படுத்துட்டு வந்த அசிங்கமா சொல்லி வெளியே அனுப்பிட்டாரு. அவங்களுக்கே தெரியும் நான் தப்பான பொண்ணு இல்லன்னு அவங்களுக்கே தெரியும் மேம். அப்ப எப்படி இந்த தப்பான வேலை பொண்ணு செய்த? கிடையாதுன்னு அவங்களுக்கே தெரியும். எப்படி இந்த வேலையை செய்த? அவங்களுக்கே அது சொல்லு. தெரிஞ்சு கூட எப்படி நான் ஊர்ல 4 பேர் ஒரு பேசுவாங்க. phone பண்ணாமா? இவ்வளவு தூரம் அவங்க என் பையன் இந்த வந்திருக்காங்க. பிரச்சனை அம்மா ஏதோ கேக்குறாங்க, பதில் இந்த சொல்லு. பிரச்சனையில இருக்கும்போது உன்கிட்ட நான் போன் பேசினல, நீ என்ன பேசுனீங்க. சொன்னான்னு கேட்டுக்குமா. நான் இத ஃபுல்லா உங்ககிட்ட டீடைலா சொல்லிடுறேன். இவ போன் பண்ணா, அம்மா நான் ஏதோ தப்பு தெரியாம செய்துட்டேன், நான் என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு இரு, நடந்தது பேசாத. தப்பு இல்ல. பேசுனது பேசாத. தப்பு. அவன் சொன்னதுக்கு நீ நான் பேசாத. பேசுனது தப்புன்னு தான் நீ நான் சொன்னேன். பேசாத. நான் பேசி முடிச்ச பிற்பாடு நீ பேசு. சரி, அப்ப இவ என்ன சொன்னாமா? இவன் போன் பண்ணி இவன் பேசினான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தம்பி கிட்ட சொன்னேன். டேய் அவன் என்னோ பிரச்சனையில மாட்டின்னு இருக்கான்டா, நான் கேள்றா. ஆனா என் தம்பியை விட்டு பேச சொன்னான். சொன்னான் இது மாதிரி இந்த பொண்ணு என் கூட வந்துடுறேன்னு சொல்லுது. அப்ப கேக்குற 2 குழந்தை விட்டுட்டு வந்துடும். அடப்பாவி, அப்படி சொல்லல. இரு நீ பேசாத. அவன் என்கிட்ட சொன்னதை நான் சொல்றேன், நீ பேசாத. கூப்பிட்டு கேளுங்க. நான் கேளு. வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னேன் நான். ஏன்னா நான் பெத்துட்டு உனக்கு கூப்பிட்டு பதில் சொல்லணுமா? வேணா இவன் கூப்பிட்டு சொன்னாமா, கூட நீ கேளுங்க. பேசாத. பேசாத. சத்தியமா இந்த இடத்துல அந்த அம்மா எனக்கு கொலகாரியா பார்க்க வச்சிடாத. அன்னைக்கு நைட்டு போன் பண்ணி பேசிட்டு காலையில 11 மணிக்கு இவ போன் பண்றா. போன் பண்ணி, அம்மா நான் தப்பு செய்துட்டேன், இதோட நான் இதுக்கே வரமாட்டேன், அவனுக்கு எங்கன்னா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, நல்லபடியா அவனை கல்யாணம் பண்ண, நான் அவன் கூட என் புருஷன் கூட நான் ஸ்ரீலங்காவை போயிடுறேன், இங்க இருக்க மாட்டேன் நான் அப்படி சொல்றேன். ராஜி நீ தப்பு செய்துட்ட. நான் என் புருஷன் சொன்ன 5வது நாள் இது நடக்குது. நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு சரி இனிமே இதை நம்ம வளர விடக்கூடாது. நான் சொன்னேம்மா எனக்கு ஆபரேஷன் கூட வேணாமா, நான் போய் என் வீட்டுல சேர்ந்துரும். இது கூட எனக்கு தெரியாதும்மா. இவன் தெரிஞ்சா வேணா குச்சிட்டு நம்பக்குள்ள போன போறேன்னு சொல்றது நான் அப்பயே எங்க நம்ம எல்லாமே சொன்னேன். மறைப்பாங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணு வாழ்க்கை நம்ம கெடுக்க கூடாதுமா, 2 குழந்தைங்க இருக்குது, நம்ம பேசிப்பா. எங்க அம்மா கூட பேசுனாங்க, கேட்டு பாருங்க. பேசினாங்க, அம்மா உனக்கு என்ன வேணும் சொல்லு, நாங்க செய்யறோம், உன்னை நல்லபடியா நாங்க அனுப்புறோம், நீ கவலைப்படாத, உன்னை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா எங்க அம்மா கூட பேசினாங்கம்மா. நான் சொன்னேன், ராஜி நீ பண்ணது தப்பு செய்துட்ட, வேணாம் இனி இந்த தப்பு செய்யாத, வேணாமா, உனக்கு என்ன வேணுமா நான் வந்துடுறேன், நான் வந்த பிற்பாடு நீ சொல்லு, நான் உன்னை செய்து நம்ம நீ நான பேசனோட நிறுத்திக்கோ, அந்த சிம்மை எடுத்து உடைச்சு போட்டுடு, இனி உன் புருஷன் கண்ணுல காட்டாத, உன் லைஃப் பாழாயிடும். இவ்வளவோ நான் சொன்னேன். சொன்னாங்களாமா? சிம்ம உடைச்சு போட்டுருன்னு சொன்னாங்க. உன் லைஃப பாத்துக்கோ சொன்னாங்களா? லைஃப பாத்துக்கோன்னு சொன்னாங்க தான் மேம். ஆனா அவங்க சொல்ற மாதிரி நான் தப்பு எதுவும் செய்யல மேம். கஷ்டப்பட்ட தாங்கிட்டு இருந்த, அப்புறம் என்ன பண்ண? தாங்கிட்டு ஒரு நாள் ரொம்ப இல்ல, நீ நீ வீட்டை விட்டு வெளியே போறனா அவனை போற வழியிலே நான் ஆளை வச்சு நான் தூக்கிடுவேன். சரி. ஏன்னா அவனுங்க ஏற்கனவே கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளுங்களா, அவங்க கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான் சரி அவங்க. சரி, அதுக்காக என்ன பண்ண? கொலை பண்ணிடுவேன், நீ வீட்டை விட்டு வெளியே போயிடணும், நீ இருக்க கூடாது. சரி, அப்போ நான் வெளியே போயிடுறேன், அவனை கூட நான் போகணும் எனக்கு அவசியம் இல்ல, நான் அவனை அப்படி நினைக்கல, நான் அப்படி நினைக்கல, எனக்கு அப்படி அவசியம் இல்ல, நான் வெளியே போய் வாழ்ந்துக்கிறேன். சரி, அப்போ நான் செய்யாத தப்ப ஏன் என்ன சொல்லி சொல்லி இப்படி கொல்றேன், அதுக்காக என்ன நான் பண்ண? செய்யாத தப்பு தானே, நான் அவனா கூட போயிடுறேன்னு சொல்லி கோவத்துல ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் மேம். அப்போ கோவத்துல ஒரு வார்த்தையை சொன்னதை புடிச்சிட்டு அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. சரி, இது உனக்கு இதானே பிரச்சனை, நீ அவன் எப்ப எது ஒண்ணு வார்த்தை கேட்டாலும் நீ அவனோட போறியா, அதனாலதான் அவன் கடைக்கு போறியா, அதனாலதான் போறதுக்கு தான் போறியான்னு சரி, கேட்டேன். நீ கோவத்துல ஒரு வார்த்தையை கோவத்தை சொன்னதை சொன்ன ஒரு வார்த்தை புடிச்சுக்கிட்டாரு. புடிச்சு அத விடுறது, அந்த வார்த்தையை விடவே மாட்டாரு. எந்த ஒரு காரணத்தினாலும் அதையே சொல்லுவாரு, ம், ம். அதையே சொல்லுவாரு. அதையே சொல்லி 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 என் மனசுல கெட்ட எண்ணத்தை உருவாக்குனதே அவருதான். பாத்தீங்களா? இது இருந்தாலும் வர நான் வைக்கிறதுக்கு தப்பு பண்ணல மேம். இந்த விஷயம் வர வைக்கிறதுக்காக தான் நான் அவள்கிட்ட அவ்வளவு ஹார்ஷா பேசினேன். அவ சொன்னா பாத்தீங்களா, அதுதான் உண்மை. உன்னோட பக்கம் உன்னோட நியாயம் வெளியே வரதுக்காக தான் நான் உங்ககிட்ட அப்படி பேசினேன். இந்த பாருமா, நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா எங்க தெரியுமா நம்ம தைரியத்தை காட்டணும், எங்க தெரியுமா நம்ம குணத்தை காட்டணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது
உன் மனசுல ஒரு ஆசை வந்தது நீ சொல்றல்ல, அது வந்து இயற்கையா வர விஷயம். ஏன்னா நம்ம பலகீனமா போகும்போது, நம்ம வீக் ஆகும்போது, நம்ம எல்லா பக்கத்துல இருந்தே எல்லாரும் சேர்ந்து அந்த சூழ்நிலையில அப்படி நம்மளை தாக்கும் போது நம்ம வீக் ஆகும். எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சுக்க முடியுமான்னு பாப்போம். அந்த மாதிரி புடிச்ச கூட நிலைமை இல்லையே மேம். அல்ல, அந்த அதுக்காக தான் நீ அன்பை பிடிச்சிருக்க. யோசிச்சு பாரு, நீ ஒரு பிரச்சனையில இருந்து இன்னொரு பெரிய பிரச்சனைக்குள்ள போயிட்ட. அது உன் வாழ்க்கையில மட்டும் இல்ல. போனவே இத பாருடிமா, நான் சொல்றது கேளு. உன் வாழ்க்கையில மட்டும் இல்ல, உன் பசங்க வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்கிட்ட. உன்னை வந்து பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்ட ஒரு அம்மா அப்பா வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்கிட்ட. இன்னும் யோசிச்சு பாரு, அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு உதவி பண்ணறதுக்கு எவ்வளவு பயப்படுவாங்க. ஒரு நல்ல மனசு நோவடிச்சிட்டால, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டால. அந்த ஒரு காலத்துக்கு தான் மேம் நைட்ல தூங்க முடியாம தவிக்கிறேன் மேம். நான் பாருமா, கேளுங்க, அனுப்பிக்கிட்ட கேளுங்க. நான் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கி நான் சொல்றது கேக்குறியா? சரி, நீ இவ்வளவு எல்லாம் பண்ணினால, ஒரு கோவத்துல உன் புருஷன் மேல இருக்கிறது கோவத்துல இன்னும் பெரிய தப்ப பண்ணிட்டிய ராஜேஸ்வரி. எனக்கு வேற இதுவும் தெரியல மேம், வேற வழி தெரியல. எனக்கு ஆதரவு குடுக்கறதுக்கு அம்மாவும் இல்ல. இவ்வளவு அசிங்கப்பட்டேனே. அவங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்கம்மா. கூப்பிட்டாங்க மேம். ஏன்னா இவ்வளவு அசிங்கப்பட்டேன். அதுக்கு முன்னாடி அவங்க சாயந்தரம் எல்லாரையும் வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க எல்லாரையும் வச்சு ஊரே காரி தூப்பி அடிக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. இப்ப பாரு, இப்ப ராஜேஸ்வரி, நான் சொல்றது கேளு. இப்போ உன்னோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இது கிடையாதுமா. அவன் சின்ன பையன், அவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. நான் அவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி கூட இருந்துக்கிறேன் மேம். இனி நான் போய் வாழணும்னு என்னால வாழ முடியாது மேம். ரொம்ப இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு இதுக்கு மேல நான் அசிங்கப்பட முடியாது மேம் என்னால. அந்த பையனோட வாழ்க்கையை கெடுக்க கூடாதுமா. நீ வந்து ஈஸியான ஒரு சொல்யூஷன் பாத்துட்ட. இப்பதைக்கு நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த பையனை பிடிச்சுப்போம், இதுதான் நமக்கு ஆதரவுன்னு அவங்கள பத்தியோ அந்த அம்மாவை பத்தியோ அந்த குடும்பத்தை பத்தியோ நினைச்சு பார்க்காம, சுயநலத்தை மட்டும் நினைச்சு, உன் பசங்களை கூட பத்தி நினைச்சுக்காம, உன் பசங்களை பத்தி கூட நினைக்காம உன் சுயநலத்துக்காக அந்த பையனை, அதுதான் தப்பு சொல்றேன். நான் வந்து உன் புருஷன் செஞ்சது சரி சொல்லல, சரின்னு சொல்லவே இல்ல. புருஷன் செஞ்சது சரின்னு சொல்லவே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, அந்த இடத்துல தவறிட்ட. அதுதான் நான் சொல்றேம்மா, விட்டுடு. என்னால முடியாது மேம். இனியும் மேல என்னால விட்டு இவ்வளவு தூரம் நான் அசிங்கப்பட்டேன் மேம். இப்ப நான் போறேன், என்னோட பழகிட்டாரு. தப்பு நான் சொல்லல. நான் விருப்பப்பட்டு தான் கூப்பிட்டு வந்தேன் தவிர, விருப்பப்பட்டுதான் என்னோட வந்தாங்க. நான் வெறுப்பா அவங்க என்னோட வரல. என்னால இதுக்கு மேல வாழறது ஒண்ணுதான், வாழ ரெண்டு பிள்ளைங்களை விட்ட பாரு, சாவு. நான் சாவ அன்னைக்கே நீ செத்து இருக்கணும். அன்னைக்கே நீ செத்துனா சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த தப்புக்கு காரணமே அவருதான். அது உன் புருஷனால விழுந்திருக்கணும். இந்த தப்புக்கு காரணம் அவர் இல்ல, இந்த தப்புக்கு காரணம் நீதான். அவனே கேளுமா, நான் எதுனா தப்பு செய்து எப்படி எல்லாம் ஆசைப்பட்டு உன்னை வளர்த்திருக்காங்க, உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. எப்படி எல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அவன் என்கிட்ட கேக்குறாமா, நீ அங்க போனா நான் வந்துருவேனா ஆண்டி என்கிட்ட கேக்குறாமா. அவன் ஏன் அன்பு? ஏன்னா நீ செஞ்சது சரியான விஷயமா? அவளுக்கு 2 குழந்தைகள் இருக்குல்ல, நீ செஞ்சது தப்பு இல்லையாப்பா? தப்புதான். அப்புறம் செய்யலாமா? அப்படி செய்யக்கூடாதான், ஆனா நான் செஞ்சுட்டேன். அப்போ அந்த தப்போடயே வாழ்ந்துடுவியாப்பா? நமக்கு நம்ம பசங்க வேணும். நம்மளால கைய கழுவி எல்லாம் விட்டுட முடியாது. என்ன தப்பு பண்ணாலும் நமக்கு நம்ம பசங்க தான். இத பாருங்க, இத பாரு அன்பு, கோவத்துல என்ன பாக்குறியா? கொஞ்சம் நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. என்ன ஆட்டிடியூட் தெரியுமா அவங்களுக்கு எல்லாம்? இவங்க எல்லாம் படிச்சு ஒரு வேலைக்கு போனா நம்ம எல்லாம் வந்து கிழவி சொல்றா, அப்படிதான் அவன் ஆட்டிடியூடு. இந்த ஆட்டிடியூட் தான் உங்களுக்கு தப்பு. என்ன தெரியும் உங்களுக்கு லைஃப பத்தி? எல்லாம் தெரியும்னு நினைப்பதா இருக்கு. பாரு, நான் சொல்ல வர்றது என்னதுன்னா, இதெல்லாம் வேற விஷயம். சொல்ல வர்றது என்னதுன்னா, அவங்க என்னதான் கதறினாலும், என்னதான் திட்டினாலும், என்னதான் சாபம் போட்டாலும், உன்னோட நலத்தை மட்டும்தான் மனசுல நினைச்சிருப்பாங்க. நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் அவங்க மனசுல நினைப்பாங்க. நீங்க எவ்வளவு துரோகம் பண்ணாலும் நம்ம பசங்க நம்ம கிட்ட வந்து சேர மாட்டாங்களான்னு தான் ஒரு பெத்த தாயும் தகப்பனும் நினைப்பாங்க. அதுல சந்தேகமே கிடையாது.
ஓகே நாளைக்கு உனக்கு பசங்க இருந்தாலும் நீயும் இப்படியே தான் கதறுவ, இதே மாதிரிதான் இருப்ப. புரியுதா? அது இப்ப உங்களுக்கு புரியாதுப்பா. புரியுது சொல்லுவீங்க, ஆனா உங்களால புரிஞ்சுக்க முடியாது அது. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ணுவோம். எல்லாரும் அவங்க ஈகோவை தூக்கி போட்டுடுங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு? அவங்களும் அவங்க இருக்கிற இடத்துல நிம்மதியா இருக்கணும், உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அதுக்கு என்னதான் முடிவு? இப்ப என் வாழ்க்கை உனக்கு கெட்டு போயிலீங்களே. நீ ஒரு தப்பு பண்ணிருக்கல்லப்பா, இன்னொருத்தர் ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்க நீ. அது சரியாப்பா? தெரியலதான். அப்புறம் அப்ப எப்படி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்? எனக்கு நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருந்தா பத்தாதுப்பா, அது இந்த சமுதாயம் ஏத்துக்கணும்ல. நாளைக்கு அந்த பொண்ணோட பசங்களை எப்படி குத்துவாக்கு சொல்லி பேசுவாங்க. அம்மா இங்க வந்து உட்கார்ந்தா ஒரு பொண்ணு, இப்ப நான் சொல்றேன் 13 வயசு பொண்ணு கதறினா, எங்க அம்மா இன்னொருத்தனோட ஓடி போயிட்டா. எதுக்கு ஓடி போனா? என்ன எல்லாரும் என்ன கேக்குறாங்க இப்போ, ஓடி போனவளோட பொண்ணுன்னு என்ன நோவு அடிக்கிறாங்க. நாளைக்கு இந்த பொண்ணு வந்து உட்கார மாட்டான்னு என்ன நிச்சயம்? அந்த பையனை விட்டுட்டு கிளம்பு. என்னால போக முடியாது. எந்திரிச்சு கிளம்பு. நீ உன் வாழ்க்கைய பாத்துக்கோ. உனக்கு தனியா இருக்கிறதுக்கு, உனக்கு நல்ல மான மரியாதையோட வாழறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ. இனி என்ன மேம் இருக்கு என்கிட்ட? மான மரியாதை எல்லாம் போயிருச்சே மேம். அவரோட என்ன இருக்குது? எனக்கு என்னமே கிடையாது. அந்த குடும்பத்தோட மானத்தையும் சேர்த்து வாங்குறியா? அந்த குடும்ப மானத்தையும் சேர்த்து வாங்குறியா? நீ உன் மானம் போச்சுன்னு அவங்க மானத்தையும் சேர்த்து வாங்குறியா? நான் வாங்கணும்னு ஒரு நாள் அப்புறம் அந்த பையனை விட்டுட்டு போவலையா? என்னால போக முடியாது. என் உயிர் வேணா போகுமே தவிர என்னால போக முடியாது. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் என்னால போக முடியாது. அவங்க என்னமா தப்பு பண்ணாங்க? நீ பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கணும். பூச்சாணி கட்டினீங்க எங்க கிட்ட நீ. இத பாருங்க, நம்ம கோவத்துல நம்ம வந்து அந்த பொண்ணுட்டு எகிர்றோம், ஆனா நம்ம பையனும் தான் தப்பு பண்ணிருக்காங்க. கேளுங்க. இப்போ இந்த பாருங்க அக்கா, இங்க இருக்க தொட்டு ரொம்ப அமைதியா நான் உட்கார்ந்து. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் வந்துட்டு பேசி பார்க்கட்டும். எனக்கு வந்து இப்ப சொல்றேம்மா, ஒண்ணு அவ எங்க 3 பேர் பொண்ணத்தை பாக்கணும்னு ரெடியா இருந்தாள்னா போயினே இருக்கட்டம்மா. இல்ல அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் லைட்டிங் நான் என்ன பண்ணி எழுதி வச்சுக்குவேன். பக்காவா எழுதி வைப்பேன். இதெல்லாம் இமோஷனல் இதெல்லாம் இமோஷனல் பிளாக்மெயிலிங். இதுல எல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுல உண்மையா சொல்றேன், இந்த மாதிரி வீட்டுல இந்த மாதிரி ஆச்சு, இதுக்கு புள்ளதான் காரணம். ஆமா சொல்லுவாங்க. இத நான் ஒரு விஷயம் சொல்றேன்மா, அப்படி எல்லாம் கிடையாது. இத நம்ம பேசி சரி பண்ணுவோம். அதுக்குதான் இங்க உட்கார்ந்து இருக்கோம். பேசுங்கம்மா, நீங்க பேசுங்கம்மா. அதுக்குதான் உட்கார்ந்து இருக்கோம். டேய் நீ கம்மி கொண்டாரு. ராஜேஸ்வரி கொஞ்ச நேரம் வெளிய வை. நான் வாய் தரக்கிற மாதிரி இருக்கேன். அம்மா வேணுமா ராஜேஸ்வரி வேணுமா? உனக்கு ரெண்டுமே இல்லாம நடக்காது. இட்ஸ் நாட் பாசிபிள். பாசிபிள் நோ. நினைச்சா பாசிபிள் தான். என்ன நினைச்சா? அதுக்கு உங்க அம்மா நினைக்கணும்ல. ஒண்ணு இல்லைன்னா நீ அவங்கள கன்வின்ஸ் பண்ணு, இல்லைன்னா நீங்க அவனை கன்வின்ஸ் பண்ணுங்கம்மா. இதுக்கெல்லாம் மேல அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. ராஜேஸ்வரிக்கு புருஷன் இருக்கான், 2 பிள்ளைங்க இருக்கு. நாளைக்கு வந்து கேள்வி கேட்பான், பையன் பெருசான உடனே யாருடா நீ கேட்பான். அப்ப கேட்ட அப்ப நான் சொல்லிடுறேன். எப்படி சொல்லுவா பாரு. உங்க அம்மா இழுத்துட்டு ஓடி வந்தேன்னு சொல்வியா? என்னப்பா வயசு உனக்கு? சொல்லிருப்பாங்களா? இல்ல நீங்க சொல்லுங்க. 23 வயசுல உலகமே என் கையில இருக்கு. என்ன வேலை பாக்குறீங்க? எனக்கு தெரியல. என்ன வேலை பாக்குறீங்க? இப்ப டேட்டா என்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன், அவனுக்கு சீரியஸ்னஸ் தெரியலையா? இல்ல உட்கார்ந்து சிரிக்கிறான். அவனுக்கு அம்மாவை பார்க்கும்போது ஒரு பணிவு வருது, கொஞ்சம் பாசம் இருக்கு, அம்மா மேல நிறைய பாசம் இருக்கு அவனுக்கு. ஆனா ஒரு மாதிரி வெக்கப்படுறானா இல்ல அலட்சியப்படுத்துறானான்னு எனக்கு புரியல. கெருவம் பாக்குற பாரு எதிராளி சுத்துறாம இருப்பான். அப்படியே அவங்க அப்பனுக்கும் தகராறு வரும். நான் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட பேச்சே வச்சுக்கணும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அவனோட பக்கம் என்னதுன்னு ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். நீங்க தம்பி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா உட்காரேன், நல்லா உட்காரேன். ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் கேளுங்கம்மா. ஆமா இல்ல பாருங்க அம்மா, உங்க உணர்வுகள் அத்தனையும் எனக்கு புரியும். நீங்க சொல்லவே வேண்டாம். அவன் காலேஜுக்கு ஓடுவாமா, வீட்டுக்கு வீடு வாசப்படி அம்மா. வேலை செய்துக்கினே ஒரு பெத்தவ வந்து பசங்களை எப்படி வளர்ப்பா எப்படி எனக்கு புரியுறதும்மா. அங்க ஓடுவோம். இது சொல்லுமா, உன்னோட பக்கம் என்ன, உன்னோட நியாயம் என்னது சொல்லு. என் பக்கம் நியாயமா கிடையாது.
என்னப்பா சொல்ற? 2 பேரும் விட்டு விடலாம் முடியாது. ம் 2 பேரும் விட்டு விட முடியாது. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான்ப்பா. அதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். இல்லன்னா அம்மா நான் இப்பயே சொல்றேன், என் எதுக்கு அவன் எனக்கு எள்ளு தர்ப்பணம் பண்ணிட்டோம், அதோட அவன் இருக்கானா இல்லையா, நான் இருக்கனா இல்லையா வரக்கூடாதுப்பா. நான் செத்தாலும் சரி, என் சாவுல யாரும் சேர்க்க மாட்டாங்க. எங்க வீட்டுல எதுனா ஒரு சாவு விழுந்தாலும் சரி சேர்க்க, நான் இருந்துட்டா சேர்த்துருவேன். ஆனா நான் போயிட்டேன்னு வச்சுங்க, சத்தியமா எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, நான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு முடிஞ்சிடும் என் கதை. ஒரு மாலை வந்தாமா, உன்னை பாக்கணுமா, சரி நம்ம புள்ள திரும்பி வந்தா வந்துடுறான்னு சொல்லிட்டு கூட்டினு நான் கேக்குறேன். எங்க அம்மாலாம் மாலை போட்டுன்னு இருக்காங்க, கேக்குறேன் நான் அனுப்பு மாலை போட்டுக்கிறேன், நான் செலவு பண்ணி அனுப்புறேன்டா அம்மா, நான் அனுப்புறேன் மாலை போடுமான்னு சொல்லிட்டு அந்த நைட்டு போன் பண்ணி அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட போன் பண்ணி என்ன சொல்லி, அவன் வரலன்னா நான் செத்துருவேன் இந்தம்மா சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அவங்க என்ன நினைச்சாங்க, வயசு பண்ண கூட்டினான் போல தீவன் ஆனிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போன பண்ணி அண்ணன் நைட்டு இவங்க போயிருக்காங்கம்மா, எனக்கு போன் பண்ணல, நைட்டு 1 மணிக்கு எனக்கு போன் பண்ணாங்க. அப்படியே எனக்கு நெஞ்சு வலி வந்து என்ன ஹாஸ்பிட்டல் வனஜா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து அந்த பாய்மா சொல்லிட்டு, டே உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துச்சுடா, இந்த மாதிரி இருக்குதுடான்னு சொல்றாங்க. என்ன முடிவு எடுக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாமா. இவன் பொண்ணுங்க புரிஞ்சுக்கணும் அவங்க குடும்ப சூழ்நிலை என்னது, குடும்பத்துல அப்பா அம்மாக்கு அவன் பதில் சொல்லணும், இன்னொரு தம்பி இருக்கான், குடும்ப அக்கம் பக்கத்துல சொந்த பந்தத்துல எல்லாம் அவன் பதில் சொல்ல வேண்டி இருக்கும்னு அந்த பொண்ணு யோசிக்கணும்ல. அந்த பொண்ணுக்கு கஷ்டம் தான் இல்ல சொல்ல, அதுக்காக இன்னொருத்தரோட வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு இதுதான் நமக்கு கிடைச்சதை பிடிச்சுக்குவோன்னு பிடிச்சுக்க கூடாதுல்ல, அது நிலைக்குமா? அந்த மாதிரி ஒரு திருமணம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? 2 குடும்பத்தாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து கூடவே இருந்து கைட் பண்ணாலே இந்த காலத்துல ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இவ்ளோ பிரச்சனைக்கு இடையில அவன் வேலையை பாப்பனா, குடும்பத்தை பாப்பனா, அப்பா அம்மாவை பாப்பனா? இந்த வயசுல அவனுக்கு இது தேவையா? நல்லா படிக்க வச்சிருக்காங்க, நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தான், நல்லா இருக்கிறது பையனை அப்படி கெடுத்துட்டாங்க. எங்க வீட்டு பக்கத்திலே ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறாமா. அப்போ இவன் சொல்றான், இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா என் வைஃப் வேணும்னு, இவன் என்ன பண்ணுவான்? சட்டப்படி குற்றம்ல நீ பண்ணது, என்ன பண்ணுவேன்? அவர் கொடுக்கட்டும் பார்க்கலாம். பாக்கலாமா? சட்டத்துக்கு சவால் விடுறியா நீ? இல்லையா? அப்புறம் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. என்ன பாத்துக்கலாம். யார பாத்துக்கலாம்? யார பாத்துக்கலாம் சொன்னா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. யார பாத்துக்கலாம்? நம்ம அடிபுரியா யார பாத்துக்கலாம்? இருங்கம்மா இருங்க. நீ என்ன அடிக்கிறது எல்லாம் உனக்கு உரிமை இருக்குதுமா, நீ என்ன வேணாலும் பண்ணுமா. நீ செத்து போட, நீ செத்து போ. சரி ஓகே விடு. ஆனா அவகிட்ட இருந்து என்கிட்ட வந்து நீ செத்து போனா மனசு திருப்பி எடுத்து போடுறான். அது என்னம்மா நீ சொல்லிட்டல, வா என் கூட வந்து சாவே. நீ சொல்லிட்டல விட்டுரு. என் கூட வந்து சாவடா. நான் கூட சாவணும். அவ கூட என்ன அவ்வளவுக்கு உள்ள போட்டுருவேன். இது அந்த அம்மா ஒரு போறியா இல்லையா அது மட்டும் சொல்லு. நானு உங்க அம்மா தம்பி ஓணுன்னா வா, இல்ல எங்க 3 பேரையும் வானான்னு சொல்றியா? என்ன சொல்லிக்கிறேன், நீ எடுக்கிற முடிவுலதான் இருக்குதுன்னா நீ தர டிக்கெட் லெவலுக்கு எடுத்து நான் குப்பை லெவலுக்கு எடுப்பேன். இப்போ நீங்க உங்க கடமையை சரியா பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணிருக்கேம்மா. அது உண்மையா இருந்தா உங்க பையன் உங்ககிட்ட திரும்பி வருவாமா? தைரியமா இருங்க. எனக்கு அந்த தைரியம் இல்லம்மா, சத்தியமா சொல்றேன். எனக்கு அந்த ஒரு நாளும் நான் தூக்கம்ன்றதே கிடையாது. இவனை நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கம் போச்சு. வந்துட்டு நான் வந்துடுறேன். இப்ப என்னைய நம்பி அது வந்தது எந்த பொண்ணு எங்க போவோம்? அதெல்லாம் இவ்வளவு நீ பேசல, இப்ப நான் பேசணும் பண்ணி சித்தப்ப ஊடு பார்த்து வச்சான், அதெல்லாம் யாரும் கிடையாது. நீங்க ஒரு 5 நிமிஷம் வெளியே இருக்கீங்களா? மரியாதை பேசிட்டு போறேன்டா உன்ன. அவருக்கு அம்மா யாருங்க? சும்மா தானே. நீங்க எல்லாம் பேசாதமா, உனக்கு நான் சும்மா தானே. நான் எப்ப உன்னை சும்மா சொல்லிடுறேன்? உங்க அப்பா எதிர்க்க அப்படித்தானே நீ பண்ண. உட்காரு உட்காரு உட்காரு. அம்மாவை கன்வின்ஸ் பண்ண போ. நான் கன்வின்ஸ் பண்றதுல ஒண்ணுமே, நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ண எனக்கு நீ மட்டும் வேணும் அன்பு. உனக்கு என் உயிரை கேக்குறியா? நான் கொடுக்க தயார். ஏன்னு நான் பெற்றுட்டேன். உன்னை வளர்த்து உன்னை ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் உன்னை எல்லாமே நான் செய்துட்டேன். நான் வேணாமா, நீ எனக்கு நீ வேணாம் சொல்றியா? சொல்லு, நீ சொல்லிடு, நீ சொல்லிடு. நான் இப்படியா போயிடுறேன். 2வது உனக்கும் எனக்கும்
எந்த சொந்த பந்தத்துக்கும் இடம் கிடையாது. நேற்று வந்ததுக்கு நீ கவலைப்படுறியே, 23 மணி எனக்கு நீ மட்டும் போதும். நான் சொந்த பந்தத்துக்கு நினைச்சுதான் இவ்வளவு நாள் வரல. இப்ப நீ வேணும், நான் வந்திருக்கேன்டா. எனக்கு நீ வேணும். உனக்கு உங்க அம்மா முக்கியம்னா என் கூட வா. இந்த ராஜாத்தி மாதிரி நான் பாப்பேன். நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. என் உயிரை குத்து கூட உன்னை பாப்பேன். நான் வேற யார் உயிர் சொல்றதையும் ஏத்துக்க மாட்டேன். உனக்கே நல்லா தெரியும். ஒரு சாவுக்கு போறதா இருந்தாலும் சரி, ஒரு இதுக்கு போறதா உன்னதான் நான் கூட்டிட்டு போவேன். உன் தம்பிய கூட்டிட்டு போனா, உங்க அப்பனை கூட்டிட்டு போனா, உனக்கு அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு பக்கம் பலம் நான் தான். நான் உங்க அப்பனோ உன் பாட்டாத்தாலோ உன் தம்பியோ நான் சொல்றேன், நீ மட்டும் போதுமா? உனக்கு நான் தான். இன்னைக்கே சொல்றேன், நல்லபடியா அந்த பொண்ணுக்கு எதனா ஒரு வழி பண்ணி அவங்க பாத்துப்பாங்க. நம்மளுக்கு ஆள் இல்லமா பாத்து ஆள் எல்லாம் இருப்பாங்க. இல்லமா பாருங்க அம்மா, உங்க பையன் நல்ல பையன். நீங்க அதை புரிஞ்சு நல்ல பையனை வெத்திருக்கீங்க. நீங்க அவனுக்கு அதுதான் கவலை. அந்த பொண்ணு வந்துட்டாலே அதுதான் கவலை. இந்த பாருப்பா தம்பி, அந்த பொண்ணை நாங்க பாத்துக்கிறோம். அதுதான் அவளுக்கு நல்லது கண்ணா. என்ன தெரியுமா, நீ அவளுக்கு அந்த அந்த ஸ்தானத்தை, உன் மனைவி ஸ்தானத்தை அவளுக்கு கொடுக்கவே முடியாது. நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அவளுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிப்பாங்க. அது அவங்களோட முடிஞ்சு போயிடையா, நம்மளோட வந்து அது இது. நீ இப்படி உட்காரு, நான் சொல்றேன் கேளு. இந்த பாருப்பா, நீ கெட்ட பையன்னு நான் சொல்லல. இந்த பாரு, என்ன பாரு, நீ நல்ல பையன் தான். உன்னோட எண்ணம் நல்ல எண்ணம் தான். இந்த காலத்து பசங்களுக்கு அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவ கல்யாணம் பண்ண பொண்ணா, அவளுக்கு குழந்தைகள் இருக்காளா, இல்ல அவளுக்கு அவன் கவலைப்படல. அவனுக்குள்ள ஒரு மனிதாபிமானம் இருக்கு. அதனாலதான் அவன் அப்படி பண்ணிருக்கான். நிஜமா அம்மா, நீங்க உங்க பையனை தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் சின்ன பையன், அவனுக்கு தெரியாது, உலகம் தெரியாது. இது ஒரு காரணம் தான்மா. யார் சொல்லி நான் ஏத்துக்கிறேன். இவனே கேட்டேன் கேளுமா. ஒரு விதத்துல பார்த்தா அவன் அவன் நல்ல பையன். அவனுக்குள்ள எவ்வளவு மனிதாபிமானம் இருக்கு. சொல்லி வளர்க்கலமா தம்பி. பாரு, நீ வந்து தனி ஆள் இல்ல கண்ணா, புரியுதா? நீ பண்ணறது விஷயங்கள், நீ எடுக்கிறது முடிவு எல்லாம் உன் குடும்பத்தை பாதிக்கும்பா. அந்த பொண்ணை பாதிக்கும், அந்த பொண்ணோட பசங்களை பாதிக்கும். நான் சொல்றது புரியுறதாங்க? புரியுறதா தம்பி? அந்த பொண்ணு லைஃப் அவ பாத்துப்பா. இத பாரு, அந்த பொண்ணுக்கு இத பாரு கண்ணா, நீ வெளிய அவளை கூட்டிட்டு வந்தல, அது வரைக்கும் அவளுக்கு நடந்தது கொடுமை. நீ ஒரு தம்பியா இருந்து, அண்ணனா இருந்து அவளுக்கு கை கொடுத்திருந்தியானா நாங்க பெருமைப்பட்டிருப்போம். நீ என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா கண்ணா? இத பாரு, நீ என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? அவளை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்திருக்கணும். அம்மா நீ வச்சுக்கோமா, நம்ம வீட்டு தங்கச்சிமா, நம்ம வீட்டு பொண்ணுமா, அவளுக்கு ஒரு வழி பண்ணலாம் சொல்லி இருக்கணும். நீ காமிச்சிருக்கணும் அவளை. நான் ஃபர்ஸ்ட் இவகிட்ட சொன்னதை நான் ஒத்துக்கிட்டேன். சரிம்மா, நான் இனி அது பண்ண மாட்டேன்ட்டேன். நான் கூட்டிட்டு வந்தேன், என்ன எதுவும் யாருமே கேட்கல. நான் கூட்டிட்டு வந்த எனக்கு எந்த முடிவு எடுக்குது எனக்கு உரிமை இல்லையா? நான் ஏன் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க போறேன்? பெரியவனா சேர்ந்து தேவையில்லாத வந்து ரோட்ல அசிங்கமா அந்த பொண்ணை பேசுறது அடிக்குதுன்னா அவன் சொல்றதுல நியாயம் இருக்குல்ல. அவன் வந்து அந்த 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 பொண்ணு அங்கிருந்து காப்பாத்தி இருக்கான், அவ்வளவுதான். அவன் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிய கூட்டிட்டு வரல. அதுதானே சொல்றேன். நீ பாத்தீங்களா, தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவங்களே அவங்க தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க. அவங்க ஒண்ணு அவங்க அம்மா தான். பாத்தீங்களா, அம்மா. அப்ப அம்மா தப்பு பண்ணல கண்ணா? அம்மா ஒண்ணுமே தெரியாது. உங்க பையன் மனசுல கலங்கமே இல்லாம தான் பண்ணிருக்கான். இப்ப உங்க பையனை நல்லபடியா சொல்லி புரிய வச்சு அந்த பொண்ணுக்கு வழி பண்ண வேண்டியது உங்க கடமை. அவ்வளவுதான் நான் சொல்வேன். தம்பி, நீ அம்மா சொல்றது கேட்டுக்கோப்பா. அந்த பொண்ணுக்கு என்ன வழி அதனா நான் பண்றேன் கண்ணா. இது பாரு, அதை பத்தி நீ கவலைப்படாதே, நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன். அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பான இடத்துல அந்த பொண்ணை விட்டு, அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி எங்களால முடிஞ்சதுன்னா அந்த பசங்களை அவளோட சேர வைக்கிறது எங்க பொறுப்பு. தம்பி, அந்த பொண்ணோட விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். தைரியமா இரு, அந்த பொண்ணுக்கு எந்த தப்பும் நடக்காது. தப்பு நடக்காதுன்னா ஒண்ணும் ஆகாது. இந்த பாரு, அந்த பொண்ணோட பசங்க சேரணும்ல, அந்த பொண்ணுகிட்ட போய் சேரணும்ல, அந்த இருங்கம்மா, அந்த பொண்ணோட பசங்க அவள்கிட்ட போய் சேரணும்லப்பா. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. நாங்க பாத்துக்கிறோம். நம்பிக்கைவே, நம்பிக்கைதான்ப்பா வாழ்க்கையே. வாழ்க்கைதான். சரியா? கூட்டிட்டு போங்கம்மா. இதோட முடிஞ்சது இந்த சாப்டர் க்ளோஸ். சாப்டர் இதோட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது சொல்றேன். இதோட முடிஞ்சு கிளம்புமா. see you, bye. எவ்வளவு விசித்திரமா இருக்குல்ல இந்த வாழ்க்கை. அவன் எப்படி வந்தான் அந்த பையன் உள்ள, அவ்வளவு கர்வத்தோட பேசினான் என்கிட்ட. ஒரு கண்டுக்காம அலட்சியமா. நான் கூட ஒரு கொஞ்ச நேரம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்.
அப்புறம்தான் அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் கண்ணுல ஒரு பணிவு தெரிஞ்சது. அம்மா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான். பக்கத்துல போய் உட்கார்ந்ததும் அவன் குழந்தை ஆயிட்டான். அப்பதான் அவன் சொல்றான், நான் வந்து அவ கூட இருக்கணும்னு நான் கூட்டிட்டு வரல, காப்பாத்தி தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள எல்லாரும் தப்பா பேசிட்டாங்க. வேற வழி இல்லாம தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணை தான் தப்பு பண்ணியிருக்கா. அவ என்ன பண்ணிருக்கா, அத வந்து அவ பயன்படுத்திக்கிட்டா. அது தப்பு. அவளை அந்த இடத்துக்கு தள்ளினது இன்னொருத்தர் செஞ்ச தப்பு. அந்த இடத்துல இருந்து அவ தனியா மானத்தோட வாழ்ந்திருக்கணும். அதுக்கான சூழ்நிலைய நம்ம சமுதாயம் கொடுக்குதா? ஒரு பெண்ணுக்கு தனியா வாழறதுக்கு, ஒரு ஆணோட பாதுகாப்பு இல்லாம வாழறதுக்கு நம்ம சமுதாயம் எப்ப இடம் கொடுக்குதோ அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காது. அந்த பொண்ணுகிட்ட பேசுவோம், அவளுக்கு ஒரு ஹோம்ல சேர்த்து விடுவோம். அவ புருஷன்கிட்ட பேசி அந்த பசங்களை அவளோட சேர்த்து வைப்போம். அதுதான் நம்ம அடுத்து பண்ண வேண்டிய விஷயம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்